உங்களுடைய பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசைன்னு என்ன துறை எடுத்திருக்கீங்க? என் பேர் வந்து பூபதி. என் நேட்டிவ் வந்து சிதம்பரம். ஆனா, நான் இங்க ஐடில வேலை பார்க்குறேன். நான் சிறுசேரியில தான் இருக்கேன் ஃபேமிலியோட. என்னோட ஓவரால் ரேங்க் வந்து 44. கம்யூனல் ரேங்க் வந்து 31, பிசி 31. நான் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்ல ஓவர்சீர் போஸ்ட் எடுத்திருக்கேன் திருவண்ணாமலை. ஓகே. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் வந்து பிஇ சிவில் 2017 பாஸ் அவுட். ஓகே. நான் ஐடில ஒர்க் பண்றேன். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஓகேங்க. எவ்வளவு கேள்விகள் போட்டீங்க சார்? நான் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து 244 கொஸ்டின்ஸ் போட்டேன். 244. ஓகே. எப்படி இது படிக்கணுன்ற ஆர்வம் வந்தது? ஏன்னா நீங்க 17லயே முடிச்சிட்டீங்க காலேஜ். ஆமாம். அது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக எனக்கு வந்து படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஆசை மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஐடிக்கு போயிட்டேன். கிடைக்கிற ஜாபுக்கு அப்படியே போயிட்டேன். சரி சுவிட்ச் ஓவர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் அதாவது வந்து ஒரு 2024 தான் எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைச்சது. சரி நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு 8 மந்த்து தான் பிளான் பண்ணி படித்தேன். கிளிக் ஆகிடுச்சு. ஓகே. நீங்க எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க? என்ன சோர்ஸ்ல படிச்சீங்க? அதை பத்தி சொல்லுங்க சார். நான் வந்து ஆன்லைனில் சிவில் தமிழன் அகாடமின்னு ஒருத்தர் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவர் வந்து ஆன்லைன்லேயும் வந்து கோச்சிங் எடுக்கிறாரு. ஸோ அவர் வந்து 100 days பேட்ச்னு ஒன்று போடுவார். ஸோ அதில் தான் ஜாயின் பண்ணி படித்தேன். வேறு எதுவும் எனக்கு ரெஃபரன்ஸ் இல்லை. ஆக்சுவலாக எனக்கு அது படிக்கவே டைம் கிடையாது. நான் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் போகலை. ஸோ அது மட்டும் தான் படித்தேன். அதில் வந்து 200க்கு ஒரு 179 கொஸ்டின்ஸ் வந்து டெக்னிக்கலில் போட்டிருந்தேன். ஜிஎஸ் வந்து நானாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அது வந்து மெயினாக வந்து யூடியூப்பில் வந்து குருநாத் ஐஏஎஸ் அகாடமின்னு ஒருத்தர் வச்சிருப்பாரு. அவர் நிறைய வீடியோஸ் போடுவார். அப்போ வந்து ஏஎம்டிஎன் ஒரு சேனல் இருக்கும். ஸோ அது பார்த்தா நான் ஜிஎஸ் வந்து நானாக செல்ஃப் ஸ்டடி பண்ணேன். டெக்னிக்கலுக்கு இவரோடது மட்டும் தான் பார்த்தேன். வேறு எதுவும் ஃபாலோ பண்ணல. ஓகே. இப்போ நீங்கள் 2017ல் முடிச்சிட்டீங்க. ஒரு 25ல் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 8 ஆண்டுகள் கேப். இன்ஜினியரிங் படித்து ஒரு 8 ஆண்டுகள் படிப்பே விட்டு தள்ளி இருந்துட்டு திரும்ப படிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ இனிஷியலாக படிக்கிறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? எப்படி அதை கோ த்ரூ பண்ணீங்க சார்? ஆமாம். இல்லை இனிஷியலாக வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை அது வந்து கஷ்டம் தான். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து 2, 3 வருஷம்லாம் உட்காந்து படிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சரி நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணாமலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து 2024 தான் இந்த எக்ஸாம் பற்றி என்ன ஏதுன்னெலாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ பார்க்க ஆரம்பிக்கும்போது உங்கள் வீடியோ தான் பார்த்தேன். ஆக்சுவலாக சால் டாக்ஸில் வீடியோலாம் நிறைய பார்த்தேன். நிறைய பேர் கிளியர் பண்ணிட்டு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, மெயினாக வந்து செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, ஜிஎஸ்ல மார்க் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு, சரி ஜிஎஸ்சியும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து ரேங்க்கில் வந்து நல்ல டாப்பர்ஸ் எடுத்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, போன அட்டெம்ப்ட்டில் நாங்கள் வந்து டெக்னிக்கல் பண்ணிட்டோம், ஜிஎஸ் போயிடுச்சு. இந்த இதில் ஜிஎஸ் பண்ணோம். இல்லைனா வந்து குரூப் 4, குரூப் 2லேருந்து வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. அப்போ ஜிஎஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ நான் சிவில் படிக்க ஆரம்பிக்கும் போதே ஜிஎஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாமே எனக்கு புதுசு தான். பட் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு கோப்பப் பண்ணிட்டேன். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து அந்த ஆன்லைன் சிவில் தமிழ் அகாடமி. அவர் வந்து ரொம்ப ஈஸி 100 டேஸில் எனக்கு முடிச்சு கொடுத்தாரு சிலபஸ். இப்போ நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே படிச்சீங்க இல்லை குவிட் பண்ணிட்டு இல்லை நான் இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் வந்து ஆமாம் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வேலை பார்த்துக்கிட்டே தான் படித்தேன். எனக்கு அதில் இப்போ ரெசிக்னேஷன் கொடுத்துருக்கேன். அது வந்து எனக்கு இப்போது ஆகஸ்ட்டோட கம்ப்ளீட் ஆகிடும் அங்கே சர்வீஸ். ஓகே. இப்போ வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறதுனா ஐடியில் வேலை வந்து ஒரு 10 மணி நேரம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய நேரம் இருக்கும். எப்படி டைமை மேனேஜ் பண்ணீங்க படிக்கிறது? இல்லை அது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு வெறி. சரி நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து ஐடிலேயே இருக்கோம். எனக்கு வந்து ஐடி பிடிக்கல ஆக்சுவலாக. அது ஒரு மெயின் ரீசன். 2வது வந்து எனக்கு என்னன்னா, என் கையில் சிவில் தான் இருக்குது. ஸோ நம்ம இதை விடக்கூடாது. எப்படியா கவர்மெண்ட் ஜாப் ஒன்று வாங்கணும். ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்மாக இருந்தது. பட் ஆசை தான் இருந்தது தவிர அதுக்கான டைம் எனக்கு கரெக்டாக அமையலை. நான் அதான் சொல்லுவேன். அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். கரெக்டான டைம் வரும்போது நமக்கு ஈஸியாக கிளிக் ஆகிடும். நான் வந்து ரொம்ப ஒரு இதில் இருந்து என்ன பண்ணேன்னா, நைட்டு வந்து ஒரு கால்குலேஷன். அதாவது இப்போ டே ஸ்காலர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ரெகுலராக படிக்கிறவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து என்ன ஒரு 9 மணி நேரம் 8 மணி நேரம் படிப்பாங்க. ஸோ ஒரு 6 நாள்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட சண்டே படிக்காமல் ஒரு 6, 8, 48 மணி நேரம் தான் வரும். ஸோ நான் அதை கணக்கு பண்ணேன். ஸோ நம்மளும் 48 மணி நேரம் படிச்சிடணும் ஒரு வாரத்தில். அதுதானே. ஸோ நான் என்ன கணக்கு பண்ணேன்னா, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் நம்ம நைட்டு கூட உட்காந்து ஒரு 6 ஹவர்ஸ் போட்டிங்கனாலே அது ஒரு 30 ஹவர்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் சாட்டர்டே, சண்டே அது வந்து நான் என்ன பண்ணிடுவேன்னா, ஃபுல்லாகவே வந்து 12 ஹவர்ஸ் உட்காந்துருவேன். ஸோ இப்போ குமுலேட்டிவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள விட எனக்கு வந்து ஒரு 10 ஹவர்ஸ் கூட தான் வரும். ஸோ அப்படி தான் பிளானிங் தான். வேறு எதுவும் கிடையாது. ஓகே. இப்போ புக்ஸ்லாம் வாங்கிட்டீங்களா? இல்லை யூடியூப் வீடியோஸ் பார்த்து அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சு அப்படி படிச்சிங்களா? இல்லை எனக்கு ஆக்சுவலாக நோட்ஸ் எடுக்க டைமும் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிவில் தமிழன் அவரோட நோட்ஸ் கொடுத்துருந்தாரு பிடிஎஃப். அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா ஹார்ட் காப்பி வச்சுக்கிட்டேன். ஸோ அதில் தான் நான் ஹைலைட் பண்ணி திரும்ப படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஜிஎஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து
ஏர்லி மார்னிங் 4 வரைக்கும் படிப்பேன். நைட்டு ஆரம்பிச்சேன்னா 4 மணி வரைக்கும் படிச்சுட்டு தான் தூங்குவேன். ஸோ அதனால எனக்கு அந்த நேரத்தில போய் நான் ஒரு ஏதோ வீடியோ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நான் அதுக்கு நோட்ஸ் எடுத்துட்டு அதெல்லாம் எனக்கு செட் ஆகல. ஸோ அதனால என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, வீடியோஸ் அப்படியே கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அப்படியே இப்போ எவ்வளோ நேரம் தூங்குவீங்க இப்போ ஒரு நாளைக்கு? அது வந்து எனக்கு அதனால ப்ராப்ளம் வந்தது. அதனால அது யாரும் இது பண்ண வேணாம். நான் வந்து 4 மணி வரைக்கும் படிச்சுருவேன். படிச்சுட்டு 4லேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் தான் தூங்குவேன். டெய்லியுமே. அதாவது பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்ணேன் படிக்க. ஸோ 4லேருந்து 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு 9 மணிக்கு திருப்பி காலையில எந்திரிச்சு ஆஃபீஸ் போயிடுவேன். அப்படி இருந்தா ரொம்ப டயர்டா இருக்கும்ல அந்த அது இருக்கும் தான். மனசு தான் காரணம். அது வந்து நம்ம டயர்ட் இருக்கும் தான். ஒரு முதல் 2, 3 நாளைக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதான் நான் சொல்றேன். காம்படிஷன் பார்க்கும்போது எல்லாரும் 4 வருஷம் படிக்கிறாங்க, 5 வருஷம் படிக்கிறாங்க. நமக்கு முன்னாடி நெறைய பேர் இருக்காங்க. அப்போ வந்து நம்ம வந்து அதிகமான நேரம் படிக்கணும். அதனால அதுக்கேத்த மாரி மனசு தான் காரணம். முதல் 2, 3 நாளைக்கு அப்படி தான் இருக்கும் கஷ்டமா. அதுக்கப்புறம் நமக்கு அப்படியே செட் ஆயிடும். அதனால ஆனா வந்து அதனால எனக்கு வந்து நெறைய நெகட்டிவ்ஸும் இருந்தது. அது நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும். நான் அதனால எல்லாரையும் அப்படி பண்ணணும்னு சொல்ல வரல. நான் பண்ணத சொல்றேன். இப்போ 6 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா, ஜிஎஸ் எவ்வளோ நேரம்? டெக்னிக்கல் பேப்பர் எவ்வளோ நேரம்? இனிஷியலா நான் வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் படிக்கும்போது பிப்ரவரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா, சிவில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் உங்களோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நெறைய பேர் இது மாரி சொல்லவும் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சரி அப்படி நம்ம வந்து ஜிஎஸ்ஸுக்கும் பேரலா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன். பேரலா எனக்கு வந்து சிவில் தமிழன் ரியாஸ் அவருமே வந்து எனக்கு சொன்னாரு. இல்ல நீங்க சிவில்ல நல்லாவே ஸ்கோர் பண்றீங்க. ஸோ பேரலா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. அவரு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் குடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பேட்டர்ன மாத்திட்டேன். நைட் வந்து ஒரு 9 மணி, 10 மணி ஆயிடும். சம்டைம்ஸ் எனக்கு 11 மணி கூட ஆகும் ஒர்க் முடிய. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைட் வந்து ஒரு 9 மணி ஆவரேஜா ஒரு 9ன்னு வச்சுக்கிட்டா கூட 9லேருந்து ஒரு 12, 1 மணி வரைக்கும் சிவில் படிச்சுருவேன். 1லேருந்து 4 மணி வரைக்கும் ஜிஎஸ் படிச்சுருவேன். இது மீறி நான் என்ன பண்ணுவேன்னா, இன்னும் அதாவது எக்ஸாம் நெருங்க நெருங்க அந்த 9 காலையில 9 மணிக்கு எந்திரிக்கிறேன்ல, அதையுமே வந்து என்ன பண்ணேன்னா 8:10, 8:20 அப்படி எந்திரிச்சு காலையில வந்து ஆப்டியும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படிதான். ஓகே. உங்க ஃபேமிலில சப்போர்ட் பண்ணாங்களா? பையன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன் இவ்வளோ நைட்லலாம் இது பண்ணிட்டு படிக்கணும்? அந்த மாரி சப்போர்ட் பண்ணாங்களா? எப்படி இருந்தது உங்க என் ஃபேமிலியில ஃபர்ஸ்ட்டு வந்து யோசிச்சாங்க. இது வந்து இப்போ என்னடா இதெல்லாம் முடியுமா? இவ்வளோ இருக்கு காம்படிஷனு. அதுவும் எல்லாம் பிஇ முடிச்சுட்டு வந்து எழுதியே டக்கு டக்குன்னு எல்லாம் போறாங்க. அதுவே என்ன நெறைய சிரமப்படுறாங்க. இப்போ போய் நீ ஆரம்பிக்கிறியே அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் நான் படிக்கிறத பார்த்துட்டு அவங்களே வந்து சரி ரொம்ப இவன் சீரியஸா இறங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில அப்பா, அம்மா, ஒய்ஃப் அதுவும் மெயினா வந்து ஒய்ஃப் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து எங்கேயுமே என்ன வெளியில கூப்பிட மாட்டாங்க. பையன பார்த்துக்க கூட என்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாமே எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ஆயிட்டு உங்களுக்கு? அதோ திருமணம் ஆயிடுச்சு எனக்கு. ஒய்ஃப் ஒரு பையன் இருக்கான். 2 வயசு பையன் இருக்கான். ஓகே. ஆ. அப்போ அது ஒரு பெரிய டிசிஷன் இல்லையா? இப்ப நம்ம வாங்கிட்டு இருந்த ஒரு நல்ல சேலரில இருந்திருப்பீங்க நீங்க. அத ஆமா. விட்டுட்டு திரும்ப கவர்மெண்ட் ஜாப்க்கு ஷிஃப்ட் பண்றதுன்றது, ஆமா. அந்த தாட் எப்படி வந்தது? எப்படி முடிவு பண்ணீங்க? இதுதான் இப்ப பண்ணலாம் அப்படின்னு. இல்ல எனக்கு வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஐடில வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கிடையாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நான் தப்பா சொல்லல. ஓவராலாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாப்ல வந்து ஐடி ஜாப் மட்டுமே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கும். ஏதாவது ஒண்ணு படிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ எப்படியா இருந்தாலும் ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இப்ப நான் ஒரு கம்பெனி போறேன் அப்படின்னாலுமே, அங்க 2 வருஷம் பார்த்துட்டு திரும்ப கம்பெனி மாறணும்னா படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அப்படி படிச்சுக்கிட்டே அங்க போறதுக்கு நம்ம பேசாம ஒரே தடவையா உட்காந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ல இத படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப வாங்கிடலாம். 2வது வந்து மெயினா ஸ்டெபிலிட்டி இதுல கிடைச்சிரும். 2வது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு. எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து ஐடி புடிக்காது. அதனால எனக்கு வந்து வேற எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் படி என்னால பிசினஸ் அந்த ஐடியாஸ்லாம் எனக்கு சப்போர்ட் யாரும் கிடையாது. அதனால நான் வந்து சரி நம்மளே நம்ம நம்பி எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுல ஏயுமே எழுதினேன். பட் அது வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு எக்ஸாம். அதுல வந்து ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 450 சம்திங் அதான் அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். ஓகே. ஸோ இத வந்து அதுக்கப்புறம் இன்னும் அக்ரெசிவ் ஆயிட்டேன். அது வந்து அந்த ஏஇ எக்ஸாம் எழுதும்போது எனக்கு நிறைய என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் அக்ரெசிவ். பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க. ஆமா. மிஸ்டேக்ஸ். ஆமா. ஓகே. படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்றீங்க சார்? ஆ, நல்லா படிங்க. மனசுல நம்பிக்கை வைங்க. அதாவது நம்மளால படிக்க முடியல. நம்ம சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆசை மட்டும் மனசுல இருந்தா கூட போதும். கரெக்ட்டான நேரம் வந்து நமக்கே தெரியாம நமக்கு வரும். ஏன்னா, இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடில 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து போன வருஷம் 2023 வரைக்கும் நீங்க என்ன கேட்டிருந்தா, நான் இங்க வந்து நின்னு இப்படி ஆர்டர் வாங்குவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து இந்த ஆசை மட்டும் நம்ம மனசுல என்னைக்கும் இருக்கணும். அது நம்ம மனசுல வச்சிருக்கணும். கரெக்ட்டான நேரம் வரும். கரெக்ட்டா கிளிக் ஆகும். நம்பிக்கையோட படிங்க. மூமெண்ட் எப்படி இருந்தது? ஃபோட்டோ எடுத்தது? ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அதாவது எனக்கு என்னன்னா, என்ன விட எங்க ஃபேமிலி ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. நம்பல ஃபர்ஸ்ட்டு. என்னடா இது வேக்கன்சி ரொம்ப கம்மி இந்த தடவ. அப்போ வந்து சரி ஏதோ பண்ணியிருக்கான் இவன் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. ஓகே. யாருக்குன்னா நன்றி சொல்லணும்னா சொல்லுங்க சார். நன்றி வந்து எங்க ஃபேமிலிக்கு சொல்லணும். அப்பா, அம்மா, ஒய்ஃப் மெயினா வந்து ஒய்ஃப்க்கு சொல்லணும். அது இல்லாம எனக்கு சிவில் தமிழன் அகாடமி இருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப கடமை. ஏன்னா அவரு தான் வந்து எனக்கு பயங்கரமான மோட்டிவேஷனே அவரு தான். நான் கூட சொன்னேன், நான் இப்ப தான் படிக்க ஆரம்பிக்கிறேன். நான் வந்து அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னதுக்கு, இல்ல உங்களோட பொட்டன்ஷியல் வேற மாரி இருக்கு. நீங்க எப்பயோ படிக்க ஆரம்பிங்க. உங்களால வாங்க முடியும் அப்படின்னு அவரு தான் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணாரு. 2வது நான் உங்களுக்கே தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலா. சாரல் டாக்ஸ்க்கு. ஏன்னா நான் ஏகப்பட்டவங்க கிளியர் பண்ணத வந்து உங்க வீடியோ தான் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து என்ன தப்பு பண்றாங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு அவங்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாரி சொல்றாங்கல்ல. ஸோ அதையும் நான் நெறைய பார்ப்பேன். அதையே நான் பார்த்து சரி மெயினா எல்லாரும் பண்ணது இதான். அப்படிங்கிற மாரி நானே ஒரு பாயிண்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு அதுக்கேத்த மாரி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதனால தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர். ஓகே. ரொம்ப நன்றி. அடுத்த வாட்டி ஏஇ எடுக்க என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ ஸோ மச்.